23. Lift the metal flap. Whenever the seatbelt sign is on, கிளம்பலாமா? வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே. இது உங்க இலக்கியா. இன்னைக்கு நாங்க இந்தியால இருந்து ப்ரூனேக்கு கிளம்புறோம். ஏர்போர்ட் வரை வந்து டாடா சொல்றதுக்கு அப்பா எங்க கூட வந்தாங்க. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. வந்து எங்க லக்கேஜ் எல்லாம் ரேப் பண்ணிட்டோம். Say hello. Hello, hi. இதான் 8-ஆ? இது 8 இல்லை, இது 6. தப்பா சொல்றான். இது 4. அது 5. கரெக்ட். எஸ். ஓகே, போலாமா? எவ்வளோ இருக்கு? 23 வருதா? சரி, பார்ப்போம். லக்கேஜ் எல்லாம் ரேப் பண்ணிட்டு பார்த்தா டைமிங் போர்ட்ல எங்க ஃளைட் அரை மணி நேரம் தெரியுது. லைட்டில் ஆக்சுவலாக மேலே நின்று பார்க்குறோம். ஆமா, ஆமாம், கீழே பார்க்கிங் நிற்குது காரு. அந்த ½ அன் ஹவரும் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நின்று திருச்சி மாநகரத்தை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா உள்ள வந்துட்டோங்க ஏர்போர்ட்டுக்குள்ள. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு தனியாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 24 வீக்ஸுக்கு மேலே ஆகிட்டா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? எனக்கு கரெக்டாக 24 வீக்ஸ் ஆகுது. அதனால கண்டிப்பாக அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபார்மில் என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணாங்க. என்னோட பேர், ஊர், அட்ரஸ், அப்புறம் இப்போ வந்து எந்த வீக் நடக்குது, டியூ டேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு காப்பி, உள்ள ஃப்ளைட்டில் கேபின் க்ரூ இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டாங்க. 6 months ஆயிட்டாவே பிரெக்னன்ட் லேடியோட சேஃப்டிக்காக இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது திருச்சி ஏர்போர்ட். இப்போ புதுசா ஒரு டெர்மினல் ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த டெர்மினல் தான். பார்க்கவே ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளீனா, ரொம்ப சுத்தமா, ரொம்ப நைஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏர்போர்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்க எப்பவுமே திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தான் கிளம்புவோம். திருச்சி டு கோலாலம்பூர், கோலாலம்பூர் டு ப்ரூனே, அப்படிதான் எப்பவும் போவோம். உள்ள ஃபிளைட்டுக்குள்ள போக போறோம். நாங்க ஜோன் பி, ஜோன் வைஸா எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. பின்னால பாருங்க. இப்போ இங்கேருந்து கோலாலம்பூர் போகிற ஃப்ளைட்டு ½ அன் ஹவர் லேட்டு. கோலாலம்பூர் போயிட்டு அங்கேருந்து ப்ரூனே போகிறதுக்காக எங்களுக்கு 1.5 hours வெயிட்டிங் டைம் இருக்குது. இப்போ இதில் ஒரு ½ அன் ஹவர் போயிடுச்சா, ஸோ மீதி 1 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ப்ரூனே ஃப்ளைட்டை வந்து அடுத்த கேட்டு மாதிரி பிடிக்கணும். 1.5 hours கம்மி தாங்க, கரெக்டாக இருக்கும் டைமு இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் மாறுறதுக்கு. இப்போ 1 hour தான் இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் இல்லை, அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ டவுட்டாக தான் இருக்குது. அங்கே ஏர்போர்ட்குள்ளேயே அடுத்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் மாறணும். நார்மல் டைமாக இருந்தால் பரவாயில்ல, ஓடி போயாவது பிடிச்சிடலாம். இப்போ எனக்கு நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. ஒன்று பண்ணியிருக்கலாம், லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணும்போதே சீட்டு கொஞ்சம் முன்னால் போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். என்னென்னமோ கேட்டோம், ஆனால் இதை கேட்க மறந்துட்டோம். இப்போ எங்களுக்கு சீட் நம்பர் 25 கொடுத்துருக்காங்க. அப்படி மூவாங்க ஷனா, போங்க முன்னால. Twenty 23A C B தான். இந்த இருக்குமா சீட்டு 23.
23. வந்துட்டோம் ஃப்ளைட்டுக்கு. தலைவர் விண்டோ சீட்டு தான் வேணும்னு கேட்டு உட்காந்துருக்காரு. சரி நான் அந்த சீட்டில் உட்காந்துக்கவா? நான் விண்டோ பக்கத்தில் உட்காந்துக்கிறேனே. உனக்கு இருக்கா? அது மம்மி சீட்டு. விமானம் புறப்பட்ட பிறகு மட்டுமே விமான பயன்முறையில் பயன்படுத்தலாம். ரேடியோ அலைவரிசை கடத்தும் சாதனங்கள் எப்பொழுதும் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். விமான நகர்வு மற்றும் புறப்படும் போது மடிக்கணினிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் மற்றும் இருக்கைப்பட்டை அடையாளத்தை அணைக்கும் போது மட்டுமே பயன்படுத்த முடியும். புகைப்பிடித்தல் மற்றும் நீராவியை உள்ளிழுக்க பயன்படுத்தும் சாதனங்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. மின் சிகரெட்டுகள் அணைக்கப்பட்டு பேட்டரிகள் அகற்றப்பட வேண்டும். Buckle and tighten the belt by pulling on the buckle strap. To unfasten, lift the metal flap. Whenever the seatbelt sign is on, you must return to your seat and fasten your seatbelt securely. Should an oxygen mask like this drop from the compartment above your seat, immediately pull the mask firmly towards you. Place the mask over your nose and mouth with the headband tightly around your head and breathe normally. Place your own mask first before assisting others under your care. Your life vest is under your seat. To use it, slip it over your head like this, clip on the waistband and pull it tight. At the exit before leaving the aircraft, pull the red tag to inflate life vest. Do not inflate your life vest until you are at the exit, as this would slow down the evacuation flow. Double line told this is for takeoff and anniversary. Please use your left above you. Thank you. அன்புள்ள விருந்தினர்களே, பாதுகாப்பு நடவடிக்கையாக கேபின் விளக்குகள் அணைக்கப்படும். நீங்கள் படிக்க விரும்பினால் உங்கள் வாசிப்பு விளக்குகளை பயன்படுத்தவும். நன்றி. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கம்மா. லைட் இப்போ பறக்க போகுது. சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டல? ஆமாம். பர ஸ்பீடாக போகுது. இப்போ பறந்துடும். ஏசிபில் போட்டுக்கிட்டீங்களா மம்மி? நான் போட்டுட்டேன். ஏசிபில் போட்டுக்கிட்டீங்களா டி? எல்லாருமே சீட் பெல்ட் போட்டாங்க. இப்போ ஒரு டைம் அடிக்குச்சு, ஒரு டைம் திரும்பிச்சு. இப்போ ஒரு டைம் திரும்புது. இதான் பண்ணிடுங்க. திரும்புது. சனம் மொட்டை மொட்டை மறைச்சிக்கிச்சு. ஓகே ஓகே, பாரு பாரு, தெரியுது, மம்மிக்கு தெரியுது. இப்போ கொஞ்ச நாளாவே நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நியூஸ் எல்லாம் வருதா, அதெல்லாம் பாக்குறோம்ல. ஸோ ஏதாவது ஆச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு எங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நான் கேர்ஃபுல்லா கேட்டு வச்சுக்கிட்டேன். பழனிமலை ஆண்டவா எங்களை பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பான்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாச்சு. பொறுமையை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா ஃப்ளைட்டு ரொம்ப நேரம் டவுன் பஸ் மாதிரி ரன்வேலே கீழே ஊற்றிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு. இப்போ டேக் ஆஃப் ஆயிடும். ஃப்ளைட்டில் சாப்பாடு, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுப்பாங்க.
நாங்கள் டிக்கெட்டோட சேர்த்து ப்ரீ புக் பண்ணிட்டோம். நம்ம முன்னாலே புக் பண்ணலனாலும் அப்போதைக்கு காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த டைமும் 3 பேரும் வேற வேற சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பிளாக் காஃபி வாங்கிக்கிட்டேன். என் பையன் அந்த கோகோனட் வாட்டர் வாங்கி குடிச்சான். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். காலையில இருந்தே திங்ஸ் எல்லாம் வாங்குறது, லக்கேஜ் பேக் பண்றது, அதுக்கப்புறமா டிராவல் பண்ணி இங்க ஏர்போர்ட் வந்தது, இங்க ஃபிளைட் டிலே ஆகி அதுல டென்ஷன் ஆனது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. குட் பை. காலையில மணி ஒரு 3:30க்கெல்லாம் ஃப்ளைட்டு கோலாலம்பூர்ல லேண்ட் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல இறங்கி அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஃபாஸ்டா தாங்க மூவ் ஆனோம். ஆனா அப்படியுமே நாங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். நாங்க வர்றதுக்குள்ள கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திறக்க மாட்டாங்க. மணி இப்போ 6:30 கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. மார்னிங் ஃப்ளைட்லேயே போனோம்னா 8:30க்குலாம் ப்ரூனேல லேண்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி தான் இந்த ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அது மிஸ் ஆயிடுச்சா பயங்கர டென்ஷனாக இருந்தாங்க. நான் தான் சரி விடுங்க அடுத்த ஃப்ளைட்டில் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 1:40க்கு. இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் வந்து டெஸ்க் எங்கே இருக்கும், நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே எங்கள் எல்லாரையும் வர சொன்னாங்க. எங்கள் கூட சேர்ந்து இன்னும் 2 பேரும் ப்ரூனே வர்றவங்க, இன்னும் 2 பேரும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 5 பேர் ஆயிட்டோம். ஹெவன்ல இருந்து ஒரு படிக்கட்டு காட்டுவாங்கல்ல படத்துலலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. எத்தனை ஃப்ளோர் போதா? வானத்துல இருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்க படத்துல, அது வானத்துக்குள்ள போய் முடியும். அந்த மாதிரி இருக்கு இந்த லிஃப்ட். ஐயோ அதில் ஏறி இருக்கலாமே. அந்த வண்டி கிளம்பிடுச்சுடா. அதில் இடம் இல்லை எல்லாருக்கும். இங்கே வண்டி இருக்கு, டிரைவர் இல்லை. வெயிட் பண்ணுமா? டே டைம் ஆயிடுச்சுமா. நம்மளை தான் ஃப்ளைட்டை விட்டுட்டு போயிடுச்சு. ஆமாடா, நம்ம ஃப்ளைட்டு தான் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுடா. வேறு ஃப்ளைட்டில் போவோம். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஏர்போர்ட்டில் நடக்க விடுறாங்க. என்னால் ரொம்ப முடியலை, நடக்க முடியலைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஏர்போர்ட் உள்ளேயே இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் கார் இருக்கும், அதில் ஏறி போயிட்டோம். எங்களுக்கு பின்னால 2 பேர் உட்காந்து வர்றாங்க பாருங்க. 2 பேர் எங்களோட சேர்த்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா அந்த 2 பேர் அவங்க தான். நல்லா பிடிச்சிக்கமா, கீழே விழுந்துடாத. நல்லா பிடிச்சிக்க, கீழே விழுந்துடாத. ஓகே.
ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறது, எத்தனை லிஃப்ட், எத்தனை எஸ்கலேட்டர், எலிவேட்டர்ல ஏறி ஏறி இறங்குறது. ரொம்ப பசிச்சிருச்சு. மணி ஒரு 8:30 போல நாங்க அங்க இருந்த ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோம். ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா எங்க கிட்ட மலேசியா காசு கம்மியா தான் இருந்துச்சு. அதனால அங்க இருந்த மணி எக்ஸ்சேஞ்சில் என் ஹஸ்பண்ட் வந்து புரூனே மணி வந்து மலேசியா மணியை மாத்திட்டு வந்தாங்க. இனிமே ஃப்ளைட்டு மதியம் 1:30 தான். ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு போகலாம். நாங்கள் எப்பவுமே இந்த பக்கம் போகும்போது இந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட வந்தோம்னா நிறைய பேர் இங்கே இருக்க சோஃபாலெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அடே உங்களுக்குலாம் வீடு வாசலே கிடையாதா, இங்கேயே தங்கிடுவீங்களா அப்படின்னு அவங்க பார்த்து பேசிட்டு போவோம். இன்னைக்கு பார்த்தா நம்மளையே தங்க விட்டாங்க. படுத்துக்கோ வேணும்ண்ணா. சார்ஜர் எங்க எடுங்க, ஃபோனுக்கு சார்ஜ் போடும். அங்க இருந்த பர்கர் கிங்ல ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் ஷனவும் தூங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் லக்கேஜ் எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க பாவம். ரைஸ் இருக்கு, சாஸ் வேணுமா? சாஸ் எடுத்து எல்லாமே. 20 நாள் லீவ்ல எங்க வீட்டுல நல்லா உட்கார்ந்த இடத்துலயே வகை வகையா சாப்பிட்டுட்டு வந்தேன். 20 நாளுக்கு சேர்த்து ஒரே நாள்ல நடக்க விட்டாங்க. ஒரு வேளையும் செய்யாம சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் போல. என் பையனோட ஐ செக்அப் தானே நாங்க இந்தியா போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு வந்து போனதுமே வந்து ஐ செக் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா ஐ ட்ராப்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. கிளாஸும் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அவனுக்கு ஒரு கேரி கிளாஸும் வாங்கியிருந்தோம். அடுத்த ஃப்ளைட்டு எங்களுக்கு டைமுக்கு 1:30க்கு கிளம்பிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 12:45 போர்ட் ஆயிட்டோம். இந்த ஃப்ளைட்லையும் சாப்பாடு புக் பண்ணியிருந்தோம். காலையில் அங்கே பர்கர் சாப்பிட்டோமா ஏர்போர்ட்டில். இது வந்து கரெக்டாக மதியான சாப்பாடு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஃபைனலி ப்ரூனேயோட ஸ்கைக்கு மேலே வந்துட்டோம். ப்ரூனே வந்ததும் ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட் கிட்ட போச்சு. அப்போ வந்து இங்கே ப்ரூனேல விண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது. ஃப்ளைட் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து அப்புறம் சடனாக மேலே போச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் அதில். அது கூட பரவாயில்ல, ஏர்போர்ட் மேலேயே ஒரு 2-3 ரவுண்டு சுற்றிட்டு மறுபடியும் ஃப்ளைட் வந்த வழியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நல்லா இருப்பீங்கடா, எங்களை இறக்கி விட்டுருங்கடா. விண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தனால டர்புலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சீட் பெல்ட்லாம் போட சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் இருக்குல்ல, அது ப்ரூனே. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தால் கடல். இந்த வழியாக தான் வருவோம். திருப்பி ரிட்டர்ன் ஃப்ளைட்டு வந்து வந்த வழியிலே போயிட்டு இருந்துச்சு. Sepanjang penerbangan ini dan berharap kita akan berjumpa lagi. Bagi pihak AirAsia, Captain Henry dan pembantu juruterbang Diop serta ஒரு வழியாக ஏர்போர்ட்டில் பத்திரமா இறக்கி விட்டாங்க. அதில் இமிக்ரேஷன்லாம் முடிச்சு நான் சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன். என்னோடது இங்கே ப்ரூனேல ரெனிவல் பண்ண பாஸ்போர்ட்டு. பட் ஷனமும் அவங்க அப்பாவும் வந்து பாஸ்போர்ட் அவங்களுக்கு முடிஞ்சதுனால இப்போ இந்தியா வந்திருந்தப்ப அங்கே தான் ரெனிவல் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் பிக் பண்ணி வச்சிருந்தேன். லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டோம்.
உண்மையை சொல்லணும்னா லீவு பத்தலையேன்னு வரும்போது எப்பவுமே அழுதுட்டு தான் வருவேன். ஆனா இந்த டைமு ஊரை விட்டு ஓடி வந்தா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒருத்தன் எதிர்த்து பேச மாட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏறி மிதிக்கிறது நம்ம மக்களுக்கு சகஜமா போச்சு. இனிமே ஊர் பக்கம் வந்தாதானே எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சரி, அப்படியே ஒருத்தன் ஜாலியாவே இருந்துட்டு போகட்டுமே, என்ன உன் காசுலயா வாழ்றான்? ஜெலுசில் பாட்டிலோடயே சுத்துறீங்களேடா. ஆனா சத்தியமா நீங்க எல்லாம் அந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்கப்பா. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணி பேசுவோம். இப்போதைக்கு நாங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டோம், வீட்டுக்கு போறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.